வரப்புயர நீர் உயரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவை பாடிய பாட்டு இது. அந்த காலத்தில் ஒரு அரச விழாவுக்கு சென்று அப்பொழுது அவை பாட்டி பாடினார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர தோல் உயர்வான். அந்த காலத்தில் மன்னரை பார்த்து பாடின. அந்த காலத்தில் மன்னர்கள் இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சி. நீர் மேலாண்மையா வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது ஒரே வார்த்தையில் ஒரு லைனில் சொல்லணும்னா 12 மாதத்துல ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதத்துக்கு பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை. ஆண்டுக்கு 12 மாதம். நமக்கு இந்த வெள்ளக்காரனை கிடைச்ச அந்த வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்பிரிங்ல நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிறது பருவம், மான்சூன். 2 மான்சூன் தான் நமக்கு. தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம். அந்த 6 மாதம், மே மாசம் இறுதியில் தென்மேற்கு பருவம் வரும். அது ஒரு 3 மாசம் இருக்கும். அதன் பிறகு செப்டம்பர் இறுதியில் வடகிழக்கு பருவம், நார்த் ஈஸ்ட் மான்சூன். அது ஒரு 3 மாசம், கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். அந்த காலத்தில் பருவம்னா கிட்டத்தட்ட மழை பெய்யுற நாள் மட்டும் 6 மாசம் பருவம். அந்த மழை பெய்யுற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 45 50 நாள் இருக்கும் மழை பெய்யும். ஆனா இப்போ 30 35 நாள் தான் மழை பெய்யுது. ஆனா அப்ப கூட கூடுதலா மழை பெய்யும். அதை எப்படி சேமிக்கணும், எப்படி மிச்சம் பண்ணணும்? நீங்க எல்லாம் டெல்டாவில் வந்திருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க அந்த வரப்பு, அந்த மழையை எடுத்துருக்கோம்னா மண்வெட்டியில் வச்சு அந்த மழையை மாற்றுவோம், தண்ணியை மாற்றுவோம். ஆனா டெல்டாவில் நீங்க சொல்லுவாங்க, காலையில நீங்க மழையை மாற்றுவீங்க, துணியை விட மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க டெல்டாவில் வந்திருக்கீங்க. நீங்க காவேரி டெல்டா என்பது உலக புகழ் பெற்ற ஒரு டெல்டா. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண், அந்த டெல்டா மண், அதெல்லாம் தொட்டு கும்பிடணும். அப்படிப்பட்ட மண் நமக்கு எனக்கு என்ன ஆசை, அந்த மண் இன்னும் அடுத்த 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும். அதனால நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. என்னடா ஒரு வாரியார் மாதிரி பேசுறாங்க, மனசுல நிறைய இருக்குது, நிறைய செய்யணும்னு இருக்குது. ஏன்னா நாங்கள் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தமிழ்நாடு நான் போயிருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். அது பாலாத்துல இருந்து காவேரி ஆற்றுல இருந்து வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, அத்தனை ஆறுகளையும் நான் நடந்திருக்கேன். எங்க தொடக்கம், எங்க முடியும், கடல் எங்க கலந்தது. இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. We wouldn't have survived if not for the Western Ghats. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ். அதுல வேற மழை தான் 6 விழா வரும். இந்தியாவில் 2வது பெரிய ஆறு கோதாவரி, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ். அது மகாராஷ்டிரா, பிறகு ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தொடங்குது. அதுவும் மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா தெலுங்கானா. அடுத்து 3வது பெரிய ஆறு காவேரி, அது கர்நாடகாவில் கொடகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்புகாரில் வர வழியில் எங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது. நமக்கு பவானி ஆறு அதில் சேருது, அமராவதி ஆறு சேருது, நொய்யல் ஆறு சேருது. அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி 2ஆ பிரிவு, கொள்ளிடம் ஆறு பிரிவு, காவேரி ஆறு பிரிவு, ஸ்ரீரங்கம்
ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு, ஆற்றில் உள்ள ஒரு தீவு. அதன் பிறகு மறுபடியும் வந்து கல்லணையில் சேர்ந்து கல்லணை அந்த ஆறு 5ஆ பிரிவு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 36 இளைஞரா பிரிஞ்சு உங்களுக்கு வருது. டெல்டாவில் வந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைச்சி அதில் நமக்கு சோறு கிடைக்குது, உணவு கிடைக்குது. அதனால இதெல்லாம் என்ன செய்யுது? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஆற்றினுடைய முக்கியத்துவம், தண்ணீருடைய முக்கியத்துவம், நீர் மேலாண்மை. என்ன பொறுத்த வரைக்கும் the most important thing that administrators should do today is water management. என்ன பொறுத்த வரைக்கும் அது கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை. அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா நீருக்காக, தண்ணிக்காக 3வது உலக போர் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீர்னால எவ்வளோ நமக்குள்ள பிரச்சனைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம சண்டை போட்டு இருக்கோம். கர்நாடகாவில் தண்ணி கேட்கிறோம், கேரளாவில் சண்டை போடுறோம், ஆந்திராவில் சண்டை போடுறோம். தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு, தேவையான தண்ணி இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துவது கிடையாது, சேமிப்பது கிடையாது. மன்னர்கள் ஆட்சியில் நமக்கு கிட்ட 42,000 ஏரிகள் விட்டாங்க மன்னர்கள் ஆட்சியில். இன்னைக்கு 15,000 ஏரிகள் காணும், 27,000 ஏரிகள் தான் இருக்கு. ஏரியும் பெரிய பெரிய ஏரி. சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன். அரியலூர்ல அந்த காலத்தில் சோழர் அரியலூர் பாசன திட்டம். அது என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன். ஆனால் அரியலூர்ல இருக்கிற ஏரியை போன்றது எந்த மாவட்டத்தையும் நான் பார்க்கிறேன். பெரிய பெரிய ஏரிகள். சுக்கிரன் ஏரி, அது ஒரு 1200 ஏக்கர், இவ்வளோ பெரிய ஏரி இருக்கிறார். சித்தம்பள்ளி ஏரியில் ஒரு 900 ஏக்கர் இருக்கிறார். சேரன்மாதேவி ஏரியில் இருக்கிறார் 1200 ஏக்கர். கரிவெட்டி ஏரி இருக்கு, அது 1100 ஏக்கர். உங்களெல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி, சோழகங்கை. அப்போ இந்த பொன்னேரி இந்த காலத்தில் கட்டினப்போ 27 கிலோமீட்டர் நீளம், 27 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். சினிமா மணிரத்னம் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொன்னேரி எங்களுக்கு தெரியும். மணிரத்னம் படம் வந்ததுங்கிறதெல்லாம் பொன்னேரி, பொன்னேரி கரையில தான் சம்பவம் நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த பொன்னேரி 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 27 கிலோமீட்டர் இந்த பொன்னேரிக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். அது தண்ணி. இந்த ஏரியில் எப்படி சோழர்கள் அந்த காலத்தில் கட்டினாங்கன்னா எல்லாமே கொள்ளிடம் ஆற்றுல இருந்து 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இந்த ஏரிகளுக்கு கொள்ளிட ஆற்றுல தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வீரான ஏரிகளுக்கு பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு கிடைச்ச வரம். ஆனா இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிற்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் நம்முடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது. நம்ம அந்த காலத்தில் வெட்டினாங்க, 6 புதுசாக உருவாக்குறாங்க. எவ்வளோ இருக்குது. நம்ம மதுரையில் இருக்கிறோம், வைகை ஆறு மதுரையில் போயிட்டு இருக்கு. கல்லறைகள் மதுரையில் வைகையில் இறங்குவார். கல்லறைகள், அதாவது வைகை நான் அதை ஆறான்னு நான் சொல்லது இருக்கும். வைகை சாக்கடையே மாறிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. கழிவுகள் எல்லாமே, திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில போயிருக்கு. கல்லறை ஆற்றுல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதில் இறங்குறாங்க தெரியுமா? கிருமி, வைரஸ், பாக்டீரியா. அதுதான் எனக்கு தோணுது. எனக்கு அவ்வளோ சாக்கடை, அவ்வளோ அழுக்கான தண்ணி. ஆனால் வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது? இந்த காலத்தில் வரலாறு, சங்க தமிழிலிருந்து வரலாற்றில் எவ்வளோ வைகை பற்றி. வைகைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில், மேகமலை, வெள்ளிமலையில் தொடங்கி அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வருது. இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறு வர மிச்ச தண்ணியெல்லாம் ரெண்டுமே வைகை ஆறையில் போய் சேருது. அங்கேருந்து வைகை ஆறு வருது. முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆற்றுல ஆண்டுதோறும் வெள்ளம் போகும். இப்போ இந்த 100 ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது, வெள்ளம் போறது கிடையாது. என்ன காரணமாக இந்த மேகமலை, வெள்ளிமலையில அந்த வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா, அதுல 1.5 லட்சம் ஏக்கரை அதில் அழிச்சு டிஎஸ்டேட் கொண்டு வந்தாங்க. முக்கியம் என்னைக்கு டிஎஸ்டேட் கொண்டு வந்தாலும் 1.5 லட்சம் ஏக்கரை காட்டு அழிச்சு டிஎஸ்டேட் கொண்டு வந்தாலும் அன்னைக்கு மழையில தண்ணி
ஆனா இன்னைக்கு அங்க போனா அவ்வளோ மோசமா அவ்வளோ அங்க பாபநாசம் இருக்கு. பாபநாசத்துல தொடங்கி புன்னக்காயல் வருது, கடலை கிடக்குது. அந்த பாபநாசத்துல போய் பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் 100 டன் துணி அங்கதான் அந்த இதெல்லாம் கழுவுறாங்க, சடங்குலாம் பண்ணுவாங்க. சடங்கு பண்ணிட்டு அங்க அந்த துணியை அப்படியே அந்த ஆற்றுல விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா 100 டன் துணி அந்த ஆற்றுல விட்டுருவாங்க. ஒவ்வொரு பாட்டத்தை ரிவர், அதெல்லாம் பெரிய ரிவர், அவ்வளோ நல்ல சுவையா இருந்த தண்ணி. நான் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்தேன். ஒவ்வொரு பகுதியும் நான் நடந்து பார்த்து நான் கண்ணால பார்த்துட்டு நான் சொல்றேன். வைகை ஆற்றிலையும் நான் அந்த மலை அடிவாரத்திலிருந்து நான் நடந்திருக்கிறேன். அரசு மலையில் போய் ராமநாதர் அரசு மலையில் போய் வைகை ஆறு போய் குடி இந்த வழியில் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்தேன். காவேரியில வில்லிக்கொண்டிலிருந்து பூமி வரைக்கும் நான் நடந்து பார்த்துட்டேன். நடந்து துண்டு பிரசெல்லாம் வந்து இந்த காவேரியை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணிட்டேன். பாலாத்திலையும் நான் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்துலையும் அது மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம செய்ய வேண்டியது அவசியமான ஒரு நீர் மேலாண்மை. ஏன்னா நீர் என்பது நான் உலகத்துல நன்னீர், உலகத்துல நன்னீர் எவ்வளவு இருக்குன்னா, அதாவது 70 விழுக்காடு உலக உருண்டையில 70 விழுக்காடு நீர் இருக்கு, 30 விழுக்காடு தான் நிலம் இருக்கு. அந்த 70 விழுக்காடு நீர்ல 97.5 விழுக்காடு வந்து உப்பு நீர், வெறும் 2.5 விழுக்காடு தான் நன்னீர். அந்த 2.5 விழுக்காடு நன்னீர்ல 1 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகால ஐஸ் கேப்ஸ் இருக்கு. மீதி இருக்கிற 1.5 விழுக்காடு தான் இருக்கு. மீதி 1.5 விழுக்காட்டுல கிட்டத்தட்ட ஒரு 0.6% பாத்தீங்கன்னா கிளேசியர்ஸ், மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்கு. மீதி இருக்கிற 0.8% தான் நமக்கு ஏரி, குளம், ஆறு அப்படிதான் இருக்கு. 0.8% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் தி வேர்ல்ட் இதுதான். அப்போ இதை நம்ம பாதுகாக்கலன்னா நம்ம வருங்காலம் கேள்விக்குறியா மாறிடும். தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு, மழை இருக்கு, போதுமானது இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய சராசரி மழை பார்த்தீங்கன்னா 900 மில்லிமீட்டர், 90 சென்டிமீட்டர்ஸ். இன்னைக்கு 95 சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் 95 சென்டிமீட்டர்ஸ். ஆனால் அது எல்லாம் எங்கே போகுது? கடலில் போயிட்டு இருக்குது. இப்போ முன்னாடி கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் நான் சொல்லியிருக்கேன். 45 நாள் அப்போ பெய்ஞ்ச மழை இப்போ கூடுதலாக மழை பெய்யும், 30 நாளில் பெய்யும். 30 நாளில் பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு பார்த்தா ஒரே நாளில் ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யும். காயல்பட்டினம் தூத்துக்குடி பக்கத்தில் 2003 டிசம்பர் மாதம் 95 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெய்யும். தமிழ்நாட்டில் பெய்ய ஒரு வருஷம் பெய்யுற மழை ஒரு நாளில் பெய்யும். அந்த தண்ணி சேமிக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? அபிலாஞ்சி ஊட்டி பக்கத்தில் 2018-19 911 மில்லிமீட்டர், 91 சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாளில் பெய்யும். அப்போ இதெல்லாம் climate change, global warming, you're going to see more frequently all these events. Climate change நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ சைக்ளோன்னா சூப்பர் சைக்ளோன்னா பார்க்கணும். இப்போ நமக்கு சைக்ளோன்னா இந்தியாவில் வந்து சைக்ளோன், பெசிபிக் ஓஷனில் வரது வந்து டைஃபூன்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் ஓஷனில் வரது வந்து ஹரிக்கேன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா ஹரிக்கேன், சூப்பர் சைக்ளோன், சூப்பர் டைஃபூன். பிலிப்பைன்ஸ்ல போன மாசம் 2 சூப்பர் டைஃபூன் வந்தது. 2 எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும்? தயார் நிலையில நம்முடைய இருக்கிற ஏரி, குளங்களை, ஆறை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். ஆனா நம்ம பண்றோமா? பேசிக்கா ஆத்துல என்ன பண்ணணும்? தடுப்பணை. நீங்க டெல்டால இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தடுப்பணையுடைய அருமை பற்றி தெரியும். அது கொள்ளிட ஆத்துல எவ்வளவு நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேன். அது அதாவது ஆதரவு குமாரனோ தடுப்பணை கிடைக்கிறேன். அலக்குடியில 3 முறை நான் போராடிட்டேன். அலக்குடின்னா கொள்ளிடத்துல இருந்து, கொள்ளிடம் டவுன்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இன்னும் நீங்க கிழக்குல போகணும். ஈஸ்ட் ஆஃப் கொள்ளிடம் நீங்க போகணும். அலக்குடி என்பது கொள்ளிடம் ஆற்றின் கரையில இருக்கிற ஊர். அங்க நான் 3 முறை போயிருக்கேன். அங்க போய் அங்க இருக்கிற விவசாயிகள் என்கிட்ட கேட்ட கேள்வி, என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும். எனக்கு நம்ப முடியல. என்னையா சொல்றேன்?
வந்து உப்பாயிடுச்சு. வருஷத்துல 20 நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது. மற்ற நாடுகள் எல்லாமே கடலுக்கு தண்ணி இங்க வந்துருச்சு. எங்களுக்கு குடிக்கிறது, விவசாயம் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு. அப்பதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே பேசிக் ஒரு தடுப்பு கடல் தண்ணி இந்த பக்கம் வராம பார்க்கணும். முகத்து வாரத்தில் அங்கே ஒரு தடுப்பு நடக்கிட்டு அங்கே தண்ணி வராம பார்க்கணும். இதெல்லாம் எப்பயோ செஞ்சிருக்கணும், 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இதெல்லாம் அங்கே லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஆனா ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க? நாங்க எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். ஏன் கட்ட மாட்டாங்கன்னா மணல் எடுக்கணும். ஒரு காரணம் மணல் எடுக்கணும். மணல் எடுத்து அதில் சம்பாதிக்க முடியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க ரோட்டரியில் நீங்க இருக்கிறீங்க, நான் சென்னையில் இருக்கிறேன். நான் சென்னை ரோட்டரி நான் பார்த்துருக்கேன். சென்னை ரோட்டரினா அது ஒரு குரூப் தனியாக இருப்பாங்க. அது எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவாங்க, போவாங்க, கூடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நீங்கள் டெல்டாவில் பார்த்தா கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, இந்த பகுதியில் திருவாரூர், நாகை, இப்படிலாம் வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தா சோ மெனி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தன்னார்வமாக இங்கே வந்து ரோட்டியில் இறங்கி சேவை செய்து, மக்களுக்கு சேவை செய்து, மக்களை வாழ்க்கையை முன்னேற்றணும், உங்கள் பகுதியை முன்னேற்றணும், ஏரிகளை காப்பாற்றணும், நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்கீங்க. ரோட்டரி வந்து நீங்கள் இந்தியாவில் போலியோ ஒழிச்சுட்டு நீங்கள் தான். அது ஒரு கங்க்ராச்சுலேட் எவ்ரிவன். நீங்கள் என்ன நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது. இந்தியா ஹேஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்டரி. நான் அமைச்சராக இருந்தேன், சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நம்ம போலியோ ஒழிச்சோம். ஸோ ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி இன்வால்வ் வித் ரோட்டரி இன்டர்நேஷனல். அண்ட் ஒவ்வொரு முறையும் இப்போ போலியோ ட்ராப்ஸ் கொடுக்கணும்னா ரோட்டரி, நான் எங்கே போவேன்? உடனே ரோட்டரி. அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ரோட்டரியில் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரோட்டரி ஃபேமிலி சப்போர்ட் த கவர்மெண்ட். அப்போ பண்ணி 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 இந்தியா போலியோ ஃப்ரீ உங்களால். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர்வமாக வந்து இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தி, இது சும்மா ஏதோ வந்தோமா கூடணுமா கிடையாது. இது ஒரு ஃபேமிலி நடத்துறது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம். நானும் பல ரோட்டரி மீட்டிங் நான் போயிருக்கேன். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு ஏரியை அடாப்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏரிகள் வந்து நான் சொல்லியிருக்க ஏரியில் மன்னர்கள் வெற்றிருந்து நமக்கு வரணும். ஆனால் நமக்கு இன்னைக்கு சொல்ற 15,000 ஏரிகள் ஆனது இல்லை, போயிடுச்சு. அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒண்ணுமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணுங்க, ஏரி அடாப்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு இல்ல அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூம் உள்ள நீங்க போக முடியாது, ரொம்ப மோசமா இருக்கும். அந்த பாத்ரூம் நீங்க புதுசாக கட்டி கொடுங்க. அட்லீஸ்ட் பேசிக்கா கிளீன் பண்ணி ஏதோ அது மாதிரி ஒரு பிஹெச்சி இருக்கு, ஒரு சிஹெச்சி இருக்கு, இல்ல டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் அதற்கு நீங்க செய்யணும். அதெல்லாம் என்ன இதுதான் இருக்கு செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் நம்ம வரும், இன்னும் போக போக இன்னும் மோசமா நம்ம பார்க்க போறோம். நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு வந்து மழை பெய்யா கூடுதலா மழை பெய்யுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து கிட்டத்தட்ட 7 முறை நிரம்பி இருக்கு. எந்த வருஷம் இல்லாத ரொம்ப நாள் பிறகு 7 முறை இந்த வருஷம் நிரம்பி இருக்கு. 50 டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு. டிஎம்சினா என்னன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு டிஎம்சினா எவ்வளவு தண்ணினா ஒரு கியூபிக் ஃபீட், ஒரு கியூபிக் ஃபுட்னா 1 foot by 1 foot by 1 foot, 1 breadth, length, breadth. ஸோ அது வந்து 28 லிட்டர் கொள்ளும். ஒரு கியூபிக் ஃபுட் வந்து 28 liters. ஸோ 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்னா கிட்டத்தட்ட 2800 crore லிட்டர் ஆஃப் வாட்டர். நம்ம பெரிய பெரிய அளவு தண்ணி டிஎம்சியில் தான் நம்ம பேசுவோம். சேலம் டவுன்ல ஒரு வருஷம் முழுவதும்
முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா 1 டிஎம்சி. சென்னை டவுன்ல, சென்னை சிட்டியில ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து 15 டிஎம்சி. ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி 15 டிஎம்சி. ஆனா வருஷம் காவேரியில மட்டும் கடல்ல போற தண்ணி 50 டிஎம்சி, 70 டிஎம்சி, 100 டிஎம்சி. போன வருஷம் 500 டிஎம்சி போச்சு கடல்ல. அந்த தண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டா திட்டம்னு ஒண்ணு இருக்கு. காவேரியில கரூர் பகுதியில் இந்த மயனூர் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவாமூலமா எடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த குண்டாவில் இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து வட வெள்ளாறு, புதுக்கோட்டையில் வட வெள்ளாறு, அந்த வெள்ளாறுல இணைக்கிறது. அதன் பிறகு அங்க இருந்து வைகை இணைக்கிறது. வைகைன்னா ராமநாதபுரம் வைகை, மதுரை வைகை, ராமநாதபுரம் வைகை இணைச்சு வைகையிலிருந்து அங்கிருந்து குண்டாவில் இணைக்கிற திட்டம். 8 டிஎம்சி தண்ணி வருஷத்துக்கு தண்ணி கடல்ல போற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் தண்ணி. இதுதான் வேணும். இதுலதான் முதலீடு செய்யணும், இதுலதான் காசு போடணும். அதை பத்தி யாருக்கும் அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனா நம்ம புத்திசாலி, கடல்ல தண்ணி விட்டுட்டு அப்புறமா கடல்ல தண்ணி எடுக்கும். சென்னையில கடல்ல தண்ணி விட்டுருவோம், ஆனா அதுக்கப்புறம் கடல்ல தண்ணி எடுக்கும். அதுக்கு 30,000 செலவு பண்ணும். டீசாலினேஷன் பிளான். டீசாலினேஷன் எங்க போடுவாங்க? துபாய், சவுதி, டெசர்ட் ஏரியால அங்க டீசாலினேஷன். அங்க மழை பெய்யும். அங்க மழையே வந்து 30 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். நமக்கு 1000 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சு இருக்குது. அது தண்ணியே தண்ணியே நமக்கு வரோம். தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளம் புதுசா ஏரி உருவாக்குங்க, தடுப்பணை கட்டுங்க, அது தேக்கி வைங்க, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல 1800 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. 1800 அடி தண்ணி. இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமைச்சிட்டு விடுவோம். நமக்கு அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை இல்லை. என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்னா இதுல தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும். ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, நீங்க நல்ல எல்லாமே கௌரவமானவர்கள், நல்ல படிச்சவங்க, கௌரவமானவங்க. உங்களுக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில் இருக்கிறாங்க. இதுதான் பிரஷர் பில்டிங். இதெல்லாம் இதை அழுத்தம் கொடுக்கணும். அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க. இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்றும் வாழ போறது கிடையாது, வேஸ்ட். அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது. அதனால இதுதான் முதலீடு செய்ய வேண்டும். அரசு எந்த அரசு வந்தாலும் சரி, நீங்க பிரஷர் தி கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேரளாவில் அவங்களுக்கு மழை 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும் ஒரு வருஷத்துல. அந்த 3000 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டர் கடலுக்கு போயிடும். அவங்களுக்கு தேவையில்லை. கேரளா சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். ஆனா கேரளாவில் என்ன இருக்குன்னா, அங்க ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. கேரளாவில் எந்த ஆற்றுலையும் மணல் எடுக்கக்கூடாது சட்டம் இருக்கு. அந்த மணல் எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல தான் போகுது. கேரளாவில் மலையை உடைக்கக்கூடாது சட்டம் இருக்கு. அந்த மலை எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல தான் போகுது. கேரளாவில் காடு அடிக்கக்கூடாது சட்டம் இருக்கு. அந்த மரம் எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல தான் போகுது. அவங்க புத்திசாலி கேரளா. அங்க பார்த்தீங்கன்னா கேரளா அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ வளமா இருக்கும், அவ்வளோ செழுமையா இருக்கும், அவ்வளோ சுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க, எந்த குப்பையும் போட மாட்டாங்க, அவ்வளோ இருக்கு. ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலகாலமா இருக்கும். எல்லாம் இங்க இருந்து போகுது. இங்க எல்லாம் மழையை அழிக்கிறோம், மண்ணை அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சு இடிச்சு அங்க போய்க்கிறோம், பெங்களூர்ல இருக்கிறோம். மலையை பெரிய மலையை வளர்ச்சி இதெல்லாம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் பாதிப்பு. யாரும் நீங்க கேள்வி கேட்கணும்.
நிச்சயமா நீங்க கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. நீங்க கேட்டாதான் கிடைக்கும். ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்வது கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இந்தியாவில் உலகம் முழுவதும் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த நாடுகளில் உள்ள இந்த நீர் மேலாண்மைனா நான் முதல்ல போய் பார்ப்பேன். ஐயோ எப்போ கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம்? இந்தியாவில் 670 ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள், மாசுனா பொல்யூட்டட் ரிவர்ஸ், நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு. அதுல 670 ஆறுகள் வந்து பொல்யூட்டட், அதுல 250 மோஸ்ட் பொல்யூட்டட், அதுல 37 ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட். 37, அந்த 37 5 தமிழ்நாட்டில், 5ல 3 சேலத்தில் இருக்கு, 2 சென்னையில் இருக்கு. சென்னையில் உங்களுக்கு தெரியும், மூக்க பிடிச்சாலே கூவோன்னு சொல்லுது. அடுத்தது அடையாறு, சேலத்தில் சரபங்காறு, மணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, 3 ஆறு சேலம் மாவட்டத்தில் இருக்கு. 37 எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ரிவர்ஸ் 5 தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன நினைச்சுட்டு பார்க்க முடியாது. இதுக்கு எல்லாம் வழி இருக்கு. டெம்ஸ் ரிவர் இருக்கு லண்டன்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிடுது. இப்போ மீன்லாம் வருது. எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு உலக அளவில். நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம், மாற்றலாம், கொண்டு வரலாம். மனசு இருக்கணும், விஷன் இருக்கணும், அது தெரியணும். அதை பத்தி காலத்துல இதெல்லாம் பயன்படுவோமே, அடுத்த தலைமுறைக்கு பயன்படுவோம் நாங்கள் உணர்வு இருக்கணும். நொய்யலாறு, நொய்யலாறு எத்தனை பேர் தெரியல. கோயம்புத்தூர்ல போய் திருப்பூர் வழியா போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவேரியில் கலக்குது நொய்யல். நொய்யல்னா நோய்களை தீர்க்கின்ற ஆறு, நொய்யல் ஆறு. விளைநிதி மலையும் இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில். அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க, தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைந்த மலையில இருந்து வர தண்ணி தான் நொய்யல் ஆறு. வர தண்ணி நொய்யல். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல, கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். நிறைய அந்த மில், அந்த ஸ்பின்னிங் மில்லாம் போனப்போ வெள்ளக்கார காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளகிரி மலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி 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 அதில் நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ அந்த வெள்ளகிரி மலையில் இருக்கிற மரம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. மரம் காணாமல் போனோடனே தண்ணியும் குறைஞ்சி போயிடுச்சு. தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு போது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையா அதிகமாகிடுச்சு. அங்கே ஒரு தடுப்பணை ஒன்று இருக்கு. அங்கே தடுப்பணையில் அப்படியே பச்சையா இருக்கிற தடுப்பணை, வர தண்ணி தேங்கி இருக்கிற தண்ணி, இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் குறிப்பிடுறேன். இதெல்லாம் எல்லாம் சரி செய்யலாம், நிச்சயமா எல்லாம் சரி செய்கின்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அதற்கு மனசு இருக்கணும். எல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. அதனால இதுக்கு மேல நான் அரசியல் பேச முடியல. மனசுல இருக்கு, அதை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுலதான் முதலீடு செய்யணும், இதுலதான் அதிகமா கவனம் செலுத்தணும். இதுதான் நமக்கு வருங்காலம். நம்ம தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கணும்னா இதுலதான் அதிகமா கவனம் செலுத்தணும். இதுலதான் நிதியை போகணும். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு சின்ன திட்டம் தான். நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்கே இருக்கிற ஒரு வரட்டாறு, காற்றாறு, சீசனில் ஏதோ மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி வரும். அது வந்து அங்கே இருக்கிற ஒரு 22 ஏரியில் அந்த தண்ணியை திருப்பி விடணும் அந்த திட்டம். இதுல எனக்கு 3 வயசா இருந்த நேரத்தில் அப்போ அறிவிச்சாங்க, திட்டத்தை அறிவிச்சாங்க. இப்போ எனக்கு 57 வயசா இருக்கு. இன்னொரு திட்டம் அமைச்சர் சொன்னார், அன்புமணி 3 வயசு அப்போ நான் அறிவிச்சு வந்திருக்கோம் நான் சொன்னேன். அதான் நான் கேட்டேன், 3 வயசு அப்போ அறிவிச்சீங்க, இன்னுமா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது சாதாரண ஒரு திட்டம், ஒரு கெனால் வழியா தண்ணியை ஏறிக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படி திட்டங்கள் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் அது அதுல கவனமே ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா அதுக்கு அது புரிந்து விட அளவுக்கு நிர்வாகத்திற்கு அது தன்மை இல்லை. வெரி அன்பார்ச்சுனேட். அதனால் இதெல்லாம் சொல்லணும். அதுக்கு சும்மா ஏதோ
கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ஆதகத்தில் எனக்கு ஒரு ஏன்னா திஸ் இஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட். ஏன்னா மற்ற மாநிலங்களில் நான் பார்க்குறப்போ எனக்கு கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒரு ப்ராஜெக்ட் 70,000 கோடி. அதில் 6 லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம், விவசாயம், உணவு உற்பத்தி. நினைச்சு பாருங்க, குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, உணவு உற்பத்தி. அதனால தொழில் வளம் பெறும், பொருளாதாரம் முன்னேறும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கும். இதுதான் வேணும். போலாவரம் திட்டம்னு ஒன்று இருக்கு, ஆந்திராவில் இருக்கு. போலாவரம் திட்டம் ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க. குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி சீஃப் மினிஸ்டர் 10 லட்சம் ஏக்கர் அங்கே இருக்கிற விவசாயம் பயன்படுகின்ற திட்டம் அது. அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, கொண்டு போய் மற்ற மாநிலங்கள்லாம் இதில் தான் அதிகமாக பணம் போகலாம். இங்கே நம்ம ஊரில் அதை பற்றி ஒன்றுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல, அது ஒரு முக்கியத்துவம் தெரியல. அதோடைய அதுதான் எனக்கு வெரி வெரி disheartening for me. In spite of having such wonderful resources, 5 நிலையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அவ்வளோ இருக்கு நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல, அதை பயன்படுத்தல, அதை பாதுகாக்கலன்னா ஒன்றுமே கூவமாறு. கூவமாறு இன்னைக்கு சென்னையில் கூவமாறு, இந்த கூவமாறுல 72 கிலோமீட்டர் கூவமாறு. கூவம் திருவள்ளூர் கூவம் ஒரு கிராமத்திலிருந்து வரது அந்த ஆறு. இன்னைக்கு 72 கிலோமீட்டர்ல 50 கிலோமீட்டர் இந்த கூவம் ஆற்ற தண்ணியை குடிக்கலாம். கடைசி 22 கிலோமீட்டர்ல தான் சாக்கடை. என்னைக்கு சென்னை எப்போ சென்னைக்கு வருதோ அப்போ சாக்கடை அது நிச்சயமா மாத்திரத்துக்கு பண்ணலாம். இப்படிதான் ஒவ்வொரு ஆறும் அப்படிதான் இருக்கு, மாறிட்டு இருக்கு, சாக்கடையா மாறிட்டு இருக்கு. நீங்களும் அமைதியான இருக்கு. சத்தம் போடுங்க, கேள்வி கேளுங்க, அழுத்தம் கொடுங்க, உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க. அது நாங்க தான் ஒன்றும் கிடையாது. நாங்க இங்க வேலையை பண்ணிட்டு போறோம், நாங்க கட்சி வச்சிருக்கோம், இயக்கம் வச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்போ பண்றீங்களோ அன்னைக்கு தான் அதிகமா கேட்கும். நாங்க பண்ணோம்னா அரசியல் பண்றாங்க, அவங்களோட வேலை எல்லாம் தான் கேட்பா. நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ, நீங்க எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உண்மையிலேயே போய் அங்க போய் கேட்கும். உங்களை பார்த்தா பயப்படுவாங்க, எங்களை பார்த்தா கிடையாது. அதாவது நீங்க ஏன்னா நான் மீண்டும் சொல்றேன், நம்ம சந்ததியினர்கள் நல்லா இருக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு. இப்போ உலகத்தில் நடக்கின்ற இதெல்லாம் பார்த்தா ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அது மரியாதை இல்லாம போயிடுச்சு, ரொம்ப மோசமா போயிடுச்சு. இன்னும் மோசமா போகுது. இன்னும் 2-3 வருஷம் எடுக்க போறாரு ட்ரம்ப். இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போறாரு. அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்முடைய இயற்கை வளம், natural resources, we should protect our natural resources, and for that I kindly request the Rotarians to make some noise, put some pressure, and in your own way பதிவா போடுங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க, பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க. சின்ன சின்ன வகையில் நீங்கள் பண்ணிட்டு. ஏன்னா this is something which is I think the most important things for our future generations to come, and we all have a responsibility towards that. We all have a responsibility. நீங்கள் காவேரியில் இருக்கீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நினச்சிக்காதீங்க, உங்களுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா காவேரியில் அந்த காலத்தில் 3 போகம், குருவை, சம்பா, தாழை 3 போகம் விளைஞ்சது. இன்னைக்கு 1 போகம் தான். அதுவும் நிச்சயம் கிடையாது. சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சு இருக்குது, அவ்வளோதான். குருவையில் நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது, காஞ்சி போயிடும். அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும், அந்த குருவை போயிடும். இப்போ இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு. 1.5 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர், இளம் பயிர் வந்து போயிடுச்சு. திருப்பி மட்டும் நட்டுருக்கிறாங்க. தாளடின்னு நம்ம மறந்துட்டோம், தாளடிக்கு இல்லை. அப்போ என்ன காரணம்னா இப்போ இதுதான் நம்ம காவேரி வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதில் என்ன கொஞ்சம் வாய்க்காலெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு.
அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை. அதனாலதான் அந்த காலத்துல அவை பாட்டு சொன்னாங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். வரப்பு உயர வரப்புனா நமக்கு தெரியும், வரப்பு அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நீர் அதிகமா தேயும். நெல்லுக்கு நீர் தேவைப்படும். அந்த நெல்லு நீர் நெல் நல்லா விளையணும். நெல் நல்லா விளைஞ்சதுன்னா அந்த நெல் பயிரிட்டாங்க, வீடு சந்தோஷமா இருப்பாங்க, வசதியா போயிடும். அந்த வீடு நல்லா இருந்தா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும்? மன்னருக்கு நல்ல பேர் வரும். கோன் உயர்வான் மன்னருக்கு நல்ல பேர் வரும். அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது. அதனால அதுல அந்த அந்த தலைப்புல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை ரொட்டேரியன் குறிப்பாக மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்றேன். மகிழ்ச்சியான ஒரு தருணம். நீங்கள்லாம் குடும்பத்தோடு நீங்கள் வரையில் இருக்கின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் இன்னும் நல்ல வருகின்ற ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கணும். ஹாப்பி விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், நிறைய வெற்றிகள் வரணும், நல்ல வளர்ச்சி வரணும், நல்ல ஒரு அமைதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியாக தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன்.